வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செய்திடலாம். அதே மாதிரி குழந்தைங்களும் நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க, நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் ஸ்டொமக் ஃபில்லிங்கான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை அவல் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு க்ளீன் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த அவலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அவல் கூட கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவல் நல்லா ஊறி வரட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் பார்த்திங்க அப்படின்னா பாதி டம்ளர் தண்ணி, பாதி டம்ளர் பால், அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நைட் நல்லா டைஜஸ்ட் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. பால் நல்லா கொதித்து வந்த உடனே இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். இது மில்க் போகா, குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். பால் அப்படின்னாலே தூக்கம் நல்லா பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, பாலில் செய்கிற ஃபுட்டு அப்படிங்கிறதால. இதில் செரிமானமாகாமல் போகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம பாதி பால் பாதி தண்ணி தான் சேர்த்துருக்கோம், அதனால் தாராளமாக டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ அவல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த ஏலக்காயும் தனியாக எடுத்துகிட்டு நாம் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நைட் டைம் குழந்தைங்களுக்கு அழகாக ஸ்டொமக் ஃபில்லிங்காக ஊட்டி விடலாம். குழந்தைங்க நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.